நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, எங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி, எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல், எங்கள் குடும்ப அண்ணன், மிகுந்த மரியாதைக்குரிய தொண்டர்கள் பாதுகாவலன் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவருடைய தொகுதி அணைக்கட்டு தொகுதி. அங்க எடப்பாடி பழனிசாமி அதை ஊர் ஊரா போறாருல பிரச்சாரத்துக்கு, அந்த பிரச்சாரத்துக்கு வந்துகிறாரு. அதெல்லாம் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க. அவர் அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட்டத்தை பார்த்த உடனே அவர் அப்படியே மிரண்டுட்டார். நம்ம ஆட்சிக்கே வந்துடும் எடப்பாடி முடிவு பண்ணிட்டா. அப்படி நம்ம ஆட்சிக்கே வந்துட்டோம், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், திருட ஆரம்பிச்சிடலாம். 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தே தமிழ்நாட்டை திருட்டி கொள்ளையடிச்சு, கொடநாளில் கொலை பண்ணி கொள்ளன்னு கொள்ளையடிச்சிட்டோம். இப்ப திரு நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடலான்னு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவர் ஒரு டிசைட் பண்ணிட்டாரு. அவரே டிசைட் பண்ணிட்டார், முதலமைச்சர் ஆயிட்டோம் நம்ம. உடனே ரவுடியா மாறிட்டார் எடப்பாடி. ஆமா, இப்ப அவர் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மனுஷன் அப்படியே சந்தோஷ கடல்ல மிதக்கிறார். அப்படியே அது கூலிக்கு வர கூட்டம் தானே. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷத்தை மிதக்கிறார். பேசுறதுலாம் அது அதிரடியா நாங்க வந்துட்டா ஒரு மயிரை கூட வர முடியாது. நாங்க வந்துட்டா சொல்ல வருகிற செய்தி. இவர் எடப்பாடி அந்த கூட்டத்தில் பேசும்போது ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. இப்போ பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ் தான் சைரன் போடணுன்ற அவசியம் இல்லை. பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போது பாருங்க ஆம்புலன்ஸ். ஒரு இப்ப அணைக்கட்டு தொகுதின்றது கிராமங்கள் சூழ்ந்த பகுதி தான். அது மலை கிராமங்கள் கூட இருக்காங்க, மலை கிராமங்கள் கூட இருக்குது. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போது பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ் சைரன் போட்டுன்னு ரொம்ப வேகமா போனோம். ஏன்னா உயிருக்கு போராட்டு இருக்கான் பேஷண்ட். ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கோம், பூச்சி போறது, ஏன்னா பூச்சி பாம்பு எதனா கடிச்சிட்டு இருக்கோம், ஒரு பிரசவ வலியா இருக்கும், இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கும், உடம்பு சரியில்லை, இல்லைன்னா மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு விபத்தில் இருப்பாங்க. ஒரு அவசர தேவைக்கு தான் ஆம்புலன்ஸ். அவங்க உயிரை காப்பாற்றணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் போய் ஆகணும். அவ்வளவு வேகமா போகும் ஆம்புலன்ஸ். அப்ப சைரன் போட்டு போனா இப்ப வண்டிங்கெல்லாம் வழி விடணும். அப்படி ஒரு பேஷண்ட்டை ஏத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஒரு கூட்டத்தில். எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வருது. சைரன் போட்டு வராங்க பேஷண்ட் ஏத்தணும்னு. ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரதமரே இல்லை, யாரா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் தான் வழி விட்டாகணும். ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துறது. அந்த ஆம்புலன்ஸ் வருது. உடனே எடப்பாடி பழனிசாமி பேச பார்த்தோம் டென்ஷன். நித்ரா வண்டிய இதே வேலையா போச்சு. என்னுடைய 30 கூட்டத்திலையும் பாக்குறேன் ஆம்புலன்ஸ் வருது, என் கூட்டத்தை கெடுக்கிறாங்க. பேஷண்டே இல்லாத ஆம்புலன்ஸ். நித்ராத வண்டிய கிராண்டா பண்றாரு, ரவுடியா மாறுறாரு. அதாவது இவருடைய 30 கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருதான். நீங்க 234 தொகுதிக்கு போறீங்க, தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு. இப்ப நீங்க ஒரு ஊருக்கு வரீங்கன்னு வச்சுங்க எடப்பாடி. இப்ப ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது என்ன சொல்றது, ஒரு ஊருக்குள்ள நுழைறீங்க. நீங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு கூட்டம் கூடின உடனே அப்ப நீங்க கடவுள் அப்படியே விஷ்ணு பகவான். நீங்க எடப்பாடி விஷ்ணு பகவான். நீங்க அப்படியே ஆமா, இவர் கடவுள். இவர் தமிழ் கடவுள் முருகன், விஷ்ணு பகவான், வெங்கடாச்சலபதி, ஆமா முனீஸ்வரன். இவர் நம்ம குலதெய்வம். இவர் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே எந்த ஆக்சிடென்ட் ஆகாது, அந்த ஊர்ல எந்த பூச்சி பாம்போ எதுவும் கடிக்காது, யாருக்கும் பிரசவ வலி வராது, யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது, எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. எடப்பாடி போற வரைக்கும் யாரும் சீரியஸ் ஆக மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் தேவைப்படாது. எடப்பாடி போயிட்டு பிறகு அப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். ஏன்னா எடப்பாடி வந்தாருன்னா அந்த ஊர்ல எதுவும் ஒன்றும் நடக்காது. அதனால ஆம்புலன்ஸ் தேவையில்லையோ. ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு ஒதுக்குப்புறமா நிற்கணும், மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம ரோட்ல நின்னு பேசுறீங்க. நீங்க தலைவர் விட்டு வச்சுக்கிறார் தளபதி. ரோட்ல நின்று நீங்க ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசி நிக்கிறீங்க. ஒரு பேஷண்ட் ஏத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும். அப்ப நீ பேசி நின்றா அவனுக்கு உடம்பு சொல்லலாம், ஆம்புலன்ஸ் நின்னுமா அப்ப அவன் செத்து போட்டா உயிருக்கு யார் உத்தரவாதம்? அப்புறமா என்ன சொல்லுவேன் நீ எடப்பாடி? 108 ஆம்புலன்ஸ் சரியா செயல்படல, திமுக ஆட்சியில, திராவிட மாடல் அரசுல, இது விடிய அரசு, ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு போல, அவன் செத்து போட்டானா நீ ஆம்புலன்ஸ் விட மாட்டேன்றிய. என் கூட்டத்தில் வேணும்னு ஆம்புலன்ஸ் விடுறாங்க. நாங்க ஏன் திராவிட மாடல் அரசு திமுக அரசையா உன் கூட்டத்தில் எடப்பாடி கூட்டத்தில் வேணும்னு ஆம்புலன்ஸ் சொன்னோம்? நீ எடப்பாடி ஊர் ஊரா போய் பேசுறதுனால திமுக கடுகளவு கூட எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது. உன்னுடைய பிரச்சாரத்தால திராவிட மாடல் அரசுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. மக்கள் எல்லாம் உன்னை ஜோக்கர் மாதிரி பாக்குறாங்க, எடப்பாடிய சிரிக்கிறாங்க. உனக்கு கூட்டம் கூட்டிட்டா என்ன கூட்டம்? எடப்பாடி கூடுற கூட்டம் என்ன கூட்டம்? குடியாத்துல இருந்து அதே கூட்டத்தை காட்பாடி கூட்டின்னு போறாங்க, காட்பாடியில கூட்டத்தை வேலூர் கூட்டின்னு வராங்க,
வேலூர்ல இருக்கிற கூட்டத்தை அணைக்கட்டு கூட்டு வராங்க. இப்படி இதே கூட்டம் எல்லா ஊர்ல அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரனா எல்லா ஊரும் ஒரே கூட்டம் தான். என்ன உன்னை பார்த்து எடப்பாடி ஒரு பெரிய தலைவர் தளபதி ஸ்டாலின் இன்றும் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் போல் நீங்கள் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரா, மக்களின் முதல்வரா? ஜெயலலிதா காலில் போய் உளுந்து மன்னிக்கணும். ஜெயலலிதா காலில் விழுந்தாலும் தப்பு இல்ல. ஜெயலலிதாவை கொலை பண்ண கொலகாரி, சதிகாரி, சூனியகாரி, திருட்டு முண்டை அவ சசிகலா காலில் போய் உளுந்து அவ சசிகலா கால் செருப்புல 2 கண்ணை ஒத்தி சசிகலா கால் செருப்பை கெட்டியா புடிச்சுக்கின்னு சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி உனக்கு முதலமைச்சர் பதவி. சசிகலா காலில் உளுந்து சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி நீ முதலமைச்சர். நீ ஒன்னும் அப்படியே தலைவர் கிடையாது. உன் கூட்டத்தில் போய் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணிடணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறியோ திமுக கவர்மெண்ட பத்தி, முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி நீ எவ்வளவு பேசுற எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுக்கு அவ்வளவு திராவிட மாடல் அரசுக்கு பிளஸ். உன்னை மக்கள் ஜோக்கரா பாக்குறாங்க. என்ன நீ உனக்கு கூடுற கூட்டம்னா ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு வந்து நீங்க டெம்போ டிராவலர்லாம் அதுல இதுல ஏத்தி வந்துடுறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். ஆஃப் மட்டன் பிரியாணி, நல்ல சிக்கன் எல்லாம் கிடையாது, ஆஃப் மட்டன் பிரியாணி அப்ப சூடா பண்ணி அங்கங்க இறக்கிறான் அந்த ஊருக்காரட்ட. ஆஃப் மட்டன் பிரியாணி, குவார்டர் சரக்கெல்லாம் கிடையாது, நல்ல ஒரிஜினல், டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது. எனக்கு வரது எடப்பாடி இல்ல, நல்ல ஒரிஜினல் ஆஃப் சரக்கு. இதுக்கு வச்சு கூட்டு வராங்க. அது ஒரு பெரிய கூட்டம். அதுல நீங்க பேசிட்டு எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட்டு போது, நாங்க ஆம்புலன்ஸ் விட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீ ஆம்புலன்ஸ் போற இடத்துல எடப்பாடி நீ பேசுற, ஒதுக்குப்புறமா பேசணும். இப்ப நீ பேசுறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அப்ப போகக்கூடாது. அது ரவுடித்தனமா நடந்துக்கிறாங்க எடப்பாடி. அவங்க பாத்தீங்கன்னா அப்படி ரியாக்ஷன். அவன் கீழே இருக்கிற கட்சிக்காரன் கத்துனா அதுவே தப்பு தான். நீ எடப்பாடி மேல இருந்து நீ கத்துற, நித்தவன என்ன யாரு நித்த இதே வேலையை போச்சு. 30 கூட்டமா இப்படியே வரானுங்க. பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் வரான். உன்ன அவனுக்கு அந்த கட்சிக்காரனுங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு ஆம்புலன்ஸ் சேதப்படுத்தி அந்த பள்ளி உண்டானது போயிருது வண்டி. அது அந்த ஆம்புலன்ஸை சேதப்படுத்தி ஆம்புலன்ஸ் அந்த டிரைவருடைய அந்த ஐடென்டி கார்டெல்லாம் கிழிச்சு போட்டு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கொண்டு போய் கூட்டத்துக்கு வெளியே விட்டுருக்காங்க. அதாவதுங்க அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை பிரியாணிக்கும் சரக்குக்கும் 1000 ரூபாய் பணத்துக்கும் கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தலையும் ஓடல காலும் ஓடலுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தலையும் ஓடல, அவர் முதலமைச்சராகவே கமிட் ஆயிட்டாரு. நான் எடப்பாடி ஒண்ணு சொல்றேன், 200 தொகுதி திமுக தான் ஜெயிக்கும். இந்த கூட்டணி எல்லாம் உடைக்க முடியாது. உன்னை நம்பி எல்லாம் பின்னால யாரும் வரமாட்டாங்க. புரியுதா? இந்த கூட்டணியை உடைக்க முடியாது. இன்னும் கட்சி உங்க கூட்டுக்கிற கட்சி இன்னும் இங்க ஒன்னு வந்துட்டு மாதிரி தான் கணக்கு. அதை நான் சொல்லக்கூடாது. இன்னும் இங்க ஹவுஸ்ஃபுல், இங்க இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க. இன்னும் பல கூட்டணி எங்கள்கிட்ட வரானிட்டு இருக்காங்க. சோ நீ என்னதான் அந்த பல்ட்டி அடிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் 1000 முறை அமித்ஷா காலில் போய் உளுந்தா கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது, நரேந்திர மோடி காலை போட்டோ எடுத்து வச்சுன்னு தினம் பாலாபிஷேகம் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி என்ன, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவே உயிரோடு மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே உயிரோடு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது. நீ எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது. 200 தொகுதி திமுக தான் ஜெயிக்கும். 200 தொகுதி 200 பிளஸ் திமுக ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி இவன் அப்போசிஷன் பார்ட்டி லீடரா கூட நீங்க வர முடியாது. இப்ப இருக்கிற பொசிஷன் கூட 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவை ஜெயிப்பாரான்றதே சந்தேகம். இதுதான் எடப்பாடியினுடைய பொசிஷன். இதுதான் எடப்பாடியோட பொசிஷன். நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. எடப்பாடி எங்கிட்ட கூட்டணிக்கு வா, பிச்சை எடுத்து கூப்பிடுற. ஜெயலலிதா கூப்பிடுமா? பாய்ஸ் கார்டன்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துன்னு பிரதமர் மோடியை வீட்டுக்கு வர வச்சிச்சு. லேடியா மோடியான்னு பேசி மோடியை வீட்டுக்கு வர வச்சிச்சு. அந்த அம்மா இந்த இடத்துல நீ உக்காந்துன்னு மான மரியாதையெல்லாம் போகுது. இதுல பெரிய கட்சி அவங்க கூட்டணி வரப்போகுது. யார சொல்றது? அவன் நடிகர் விஜய். அவன் திரிஷா, கிரிஷா, மரிஷா, ரிக்ஷா
அவன் பாட்டுக்கு பனையூர் பங்களால 6 மணி ஆனா சரக்கு போட்டு சும்மா பொம்பளைங்களோட டான்ஸ் ஆடினு அவன் ஒர்க்கு இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுகிறான். அவனை கூப்பிடுறான் இந்த ஆளு எடப்பாடி. எவ்வளவு பெரிய கட்சிக்கு நீ போய் சேராள? அதிமுக தொண்டை எவ்வளவு ஒரு கொள்கை உறுதியான தொண்டை. இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி அவன் என்கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது, பல கட்சிகள் சிரிக்கிறாரு. 32 ஒரு மயிறு கட்சி வராது. உனக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டா பிஜேபி தான். எத்தால கட்டனா நான் உன்னால கட்டேன், எத்தால கட்டனா அவன் நான் உன்னால கட்டேன், உன்னால பிஜேபி கட்டான், பிஜேபி நீ கட்ட. நீ எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரப்போறது இல்லை. அப்புறம் ஏன் நாங்க உன்னை பார்த்து பயப்படணும்? அப்புறம் நாங்க ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள விடணும்? ரவுடியா மாறிட்டார். அப்படியே அப்படியே பில்டப் ரவுடி. ஒரு படத்துல ரவுடிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணோம் போலீஸ் வந்து. அப்படியே வடிவேல் நின்று டீ கல்ல பார்த்த உடனே வடிவேல் ஓடி போய் அந்த வண்டியில் ஏறுவார். ஏன்னா வடிவேல் எல்லாத்தையும் நான் ரவுடி ரவுடின்னு பில்டப் பண்ணுவார் பஜார்ல. அப்படி ஏறின உடனே போலீஸ் இனியான வண்டியில ஏறிக்க கீழே இறங்கலன்னுவாங்க. நானும் ரவுடியா? நீ ரவுடி இல்லல, நான் இவருக்கு உன்னை பார்த்ததில்ல. நான் ரவுடியா? நான் ரவுடியா கமிட் ஆயிட்டையா? இப்ப நீ விட்டு போயிட்டீனா இங்க எனக்கு வீக்னஸ் ஆயிடியா? நானும் வரையா? சரி வண்டி எடுறாடுவார் போலீஸ். அப்ப வடிவேல அந்த வண்டியில ஏறிடு, நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நாய் சேகர்னு வடிவேல் நானு ரவுடின்னு வண்டி ஏறி போற மாதிரி இப்ப அந்த பஸ்ல வராருல, அந்த நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு பஸ்ல வராரு பாரு எடப்பாடி. அவர் ரவுடி வடிவேல் மாதிரி தன்னை ரவுடியா கமிட் ஆயிட்டு ஆம்புலன்ஸ் யார் யாரு வரது கூட்டத்துக்குள்ள, யார் யாரு வரது, ஏன் கூட்டத்துக்குள்ள வருது? டிரைவர் இல்லாத ஆம்புலன்ஸ் டிஸ்டர்ப். இன்னொரு முறை டிரைவர் இல்லாத இந்த பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ், இந்த பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டினது இல்ல, இந்த மாதிரி பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் இன்னொரு முறை டிரைவர் என் கூட்டத்தில் ஓட்டினா அந்த டிரைவர் பேஷண்டா போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சொல்றது யாரு? ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி. எந்த அளவுக்கு நீ கீழே இறங்கி ரவுடித்தனமா, ரவுடி என்ன ஒரிஜினல் ரவுடி இல்ல, நாய்சேகர் 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 நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி நாய்சேகர் 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 நானு ரவுடி நானு ரவுடி அந்த நாய்சேகர் ரவுடியா மாறி எடப்பாடி, அந்த நாய்சேகரா மாறி எடப்பாடி இன்னொரு முறை பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா என் கூட்டத்துக்குள்ள, யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு முறை பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் என் கூட்டத்துக்குள் வந்தா இந்த டிரைவர் பேஷண்டா இந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவான். நீ மிரட்டுறிய எடப்பாடி. நான் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு சொல்றேன், நடைபெறுவது திராவிட மாடல் அரசு. உன் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் எங்களுக்கு அவசியம் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், உன்னுடைய பிரச்சாரம் எங்க மயிருக்கு சமானம், எங்க தளபதி கால் தூசிக்கு சமானம். நீ பிரியாணிக்கும் சரக்குக்கும் 1000 ரூபாய் பணத்துக்கும் நீ கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை பேசுற எடப்பாடி பழனிசாமி, உங்களுடைய பிரச்சாரத்தினால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல. உங்களை மக்கள் எல்லாம் ஜோக்கரா பாக்குறாங்க எடப்பாடிய, மக்கள் எல்லாம் பப்புனா பாக்குறாங்க, காமெடி பீஸா பாக்குறாங்க. நான் தான் சொல்றேன், நாய்சேகர் 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 நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போற ஜெயிலுக்கு போற நாய்சேகர் நாய்சேகர் அந்த கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி. உங்களை பார்த்தெல்லாம் பயப்படணும் இல்ல. நான் எடப்பாடிக்கு சொல்றேன், அதாவது நாவடக்கம் தேவை. அதுதான் இன்னைக்கு மாண்புமிகு தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் பத்திரிகை பட்டியல டீசென்டா சொல்லுகிறாரு. ஆம்புலன்ஸ் வர வழியில நீ பேசிட்டு இருக்க, உன் வழியில ஆம்புலன்ஸ் வரல. ஒரு பேஷண்ட் ஏத்த போற ஆம்புலன்ஸ் அது பேஷண்ட் ஏத்தின்னு வரதை விட, பேஷண்ட் ஏத்தின்னு வர வேகத்தை விட ஒரு பேஷண்ட் ஏத்த போற ஆம்புலன்ஸ் இன்னும் வேகமா போனோம். சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட் இறக்கிட்டு காலியா ஆம்புலன்ஸ் போகும்போது அவன் சைரன் போட்டு பாஸ்டா போனானா அவன் வேலையே போயிடும். இது சட்டத்தில் இருக்குது. நீ முதலமைச்சர் நாட்டில் இருந்திருக்கிற இல்ல, நீ இருந்திருக்கிற இல்ல. இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் சிறப்பா செயல்படுறது இந்தியாவிலே எங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுல. உன் ஆட்சியில போன் பண்ணா அவன் செத்து போட்டு அவன் கருமாகி தான் போயிடுச்சு 108. எங்க ஆட்சியில் அப்படி இல்ல. திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணா அந்த உயிரை காப்பாற்றுவாங்க. அப்படிப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் அது சைரன் போட்டு வேகமா வருதுன்னா அது பேஷண்ட்டை ஏத்த போறது. நீ ஊர் ஊரா போனா நீ ஊர் ஊரா போயிருந்தா நீ போற ஊர்ல யாருக்கு ஒன்னும் ஆவாதா என்ன? அப்படி உன்னுடைய கூட்டத்தில் நான் சொல்றேன், நீ சொன்ன இல்ல எடப்பாடி பழனிசாமி, இனிமே நான் பேசுற கூட்டத்தில் பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்டா போவான். ரவுடித்தனமா மிரட்ட அப்ப அடிச்சு சாவு வச்சிருக்கீங்களா நீ டிரைவரை? நான் சொல்றேன் எடப்பாடிக்கு, குடியாத்த கும்பரம் சொல்றேன், தில்லா சொல்றேன், திமுக பிளட்டா, திமுக பிளட், தளபதி தொண்டன், அண்ணன் உதயநிதி தொண்டன். நான் சொல்றேன், இன்னொரு முறை எடப்பாடி பழனிசாமி உன் கூட்டத்தில் பேஷண்ட் ஏத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தி கலாட்டா பண்ணினா நீ பேஷண்ட் அதே ஆம்புலன்ஸ்ல போவ, இல்ல டெட் பாடியா அதே ஆம்புலன்ஸ்ல போவ. எடப்பாடிக்கு நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. எடப்பாடி இன்னொரு முறை உன் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் நீ தடுத்தான்னு வச்சுக்கோ. நீ சொன்ன இல்ல பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் என் கூட்டத்துக்குள்ள வந்தா அந்த டிரைவர் பேஷண்டா போவானு.
உன் கூட்டத்துல பேஷண்ட் ஏத்த போற ஆம்புலன்ஸ் நீ தடுத்தா, நீ தடுத்த எடப்பாடி, நீ பேஷண்டா போவ இல்ல நீ டெட் பாடியா போவ. உஷார், பி கேர்ஃபுல். வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.